தேவை இருக்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட பழகிட்டு தேவைலாம் முடிஞ்ச உடனே யாருக்கிட்ட அவங்க தேவை நிறைவேறுமோ அவங்கக்கிட்ட திருப்பியும் பழக ஆரம்பிச்சிட்டு நம்மளை கழட்டி விட்டுட்டு நம்ம வேணான்னு போயிட்டு. ஏன் சில பேர் லவ்லேயும் இப்படி தான், பிஸ்னஸ்லேயும் இப்படி தான், ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் இப்படி தான். சில பேர் அம்மா அப்பாவே இப்படி மாறிடுறாங்கப்பா. தேவைன்னா பிள்ளைங்கக்கிட்ட பாசம் காட்டிட்டு தேவையில்லைன்னா கழட்டி விட்டுட்டு. இந்த காரியவாதியாக இருக்கிற மனுஷங்களை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறது? நான் இப்போயும் சொல்கிறேன், நான் பல தடவை அண்ணன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த உலகத்தில் நீ யார் உன் லைஃப்பில் வந்தாலும் 99% அவங்க மேலே ஹார்ட் வச்சிடாத. 1% மட்டும் ஹார்ட் வச்சுப்பாரு. நான் திருப்பியும் சொல்கிறேன், முதல் 1% ஹார்ட் வை. அந்த ஹார்ட் நீ கொடுத்தோன்னா அவங்க அதுக்கு எலிஜிபிளாக உனக்கு செட் ஆகுதான்னு பார்த்து 2% வை, அப்புறம் 3% வை, அப்புறம் 4% வை, அப்புறம் 10, 11. அப்போது நீ 100% கொடுக்கறதுக்கு அந்த உறவில் மினிமம் 100 days அது பழகு, இல்லை 100 moments அது கிரியேட் பண்ணு. நீ 100 மொமெண்ட் கிரியேட் பண்ணுறது ஒரே டைமில் நீ லவ் பண்ணிட்டு அப்புறம் அவங்க போயிட்டாங்க, உன்னை விட்டு போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணாது யார் தப்பு? நீ 100% அவங்களுக்கு நீ கொடுத்தனா மினிமம் 100 நாள் இல்லை 100 மொமெண்ட்டாவது நீ அந்த பர்சனோட இருந்திருக்கணும். அவங்கள முதல்ல புரிஞ்சுக்கோ, நல்லா கேட்டுக்கோ. வெறும் ஹார்ட்டை மட்டும் வச்சு பழகாத, மறந்துடாத. உங்கள்கிட்ட இன்னொரு எலிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, உன் பிரெயின்னு ஒன்று இருக்குது, உன் மைண்டுன்னு ஒன்று இருக்குது. உன் மைண்டை வச்சு உன் பிரெயினை வச்சு கொஞ்சம் யோசி. நம்ம இவ்வளோ அன்பு வைக்கிறோமே, நாளைக்கு உங்கள் அன்பு நமக்கு கொடுக்காத போயிட்டாங்க அப்படின்னா, நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னா நம்மளால் தாங்க முடியுமான்னு யோசி. அப்படி தாங்க முடியும்னா நீ ஒரே நாளில் கூட 100% கொடுத்துரு. ஆனால் தாங்க முடியாத பலவீனமான ஒரு இதயம் படைத்த ஒரு அம்மா ரொம்ப சாஃப்டாக வளர்த்த குழந்தையாவோ இல்லை எல்லாமே நல்லவங்கன்னு சொல்ல ஒரு குழந்தையாவோ நீ வளர்ந்துருந்தனா சின்ன சின்ன தோல்வி கூட உன்னால் ஏற்றுக்க முடியாது. இதய தோல்வின்றது பெரிய தோல்வியை. அதை வச்சுட்டு ஏமாந்து நிற்கிறவங்க பல பேர், அதில் நீயும் இருந்துடாத. அப்போது 1% வச்சுட்டு ஐயோ நம்ம ஏமாத்துட்டா வெளியே வந்துடலாம், 2%னாலும் வந்துடலாம், ஏன் 50% கூட போயிடலாம், 90% கூட 10% தப்பிச்சுப்பேன். ஆனால் 100% வச்சுட்டு அனாதையாக வலியிலையும் வேதனையில் நிற்கிற எத்தனையோ பேர் இருக்கீங்க. இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டால், யாரெல்லாம் குவிக்காக டெசிஷன் எடுக்கிறாங்களோ, ஃபாஸ்ட்டாக டெசிஷன் எடுக்கிறாங்களோ. நான் இப்போ சொல்கிற ரிலேஷன்ஷிப் மட்டும் டேக் வைஸ், ஸ்லோ, காம், கம்போஸ்ட் டெசிஷன். பொறுமையாக தெளிவாக நிறுத்தி நிதானமாக உறவுகளுக்குள்ளே போ. டக்குன்னு மேட்ரிமோனி பார்க்குறாங்க, டக்குன்னு போய் ஒரு நாள் மீட் பண்ணுறாங்க, டக்குன்னு ஓகே பண்ணிடுறாங்க, டக்குன்னு கல்யாணம் பண்ணுறாங்க, டக்குன்னு டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க, டக்குன்னு ஏமாந்துடுறாங்க, டப்புன்னு தலைகீழ நின்றுடுறாங்க, டக்குன்னு தோத்துடுறாங்க. பார்க்குறாங்க இங்கே காசு இன்வெஸ்ட் பண்ணால் இது கிடைக்குன்றான், டக்குன்னு போய் அதை வாங்குறான், இதில் இந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறான், அது பண்ணுறது, டக்குன்னு தோத்துறான். யாரோட ஃபீட்பேக்கும் நீ கேட்காது. உன்னோட உள் மனசு, உன்னோட உள் உணர்வு என்ன சொல்லுதுன்றது புடி. இந்த மனிதனை நம்பலாமா? ஆழமாக யோசி. ஐயோ நமக்கு ஹாப்பினஸ் 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 ஹாப்பினஸை மட்டும் பார்த்தா அப்படின்னா ஒன்லி சேட்னஸ் வில் ஃபாலோ யூ. இல்லை, ஸ்ட்ராங்காக இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு இருக்குது அப்படின்றது எதை வச்சு நீ சொல்லணும் அப்படின்னா, எந்த உறவு கூட நீ ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட கம்ப்ளீட் விஷயத்தை நீ புரிஞ்சுக்கிட்டே. அப்போ தான் குவிக்காக புரியாது. நான் ஒருத்தனை நல்லவன் சொல்லி உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறதால அவன் உனக்கு நல்லவனாக இருக்க மாட்டான், எனக்கு வேணால் நல்லவனாக இருந்திருப்பான். எனக்கு ஒருத்தர் நல்லவனாக இருக்கணும், உனக்கு நல்லவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு நல்லவனாக இருக்கணும், எனக்கு நல்லவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு அவன் நல்லவனாக இருக்கணும். அந்த பர்சன் உங்களுக்கு யார் செட் ஆகுன்றதை பார்த்து அதில் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இப்போ பிஸ்னஸ்லாம் கூட கழட்டி விட்டு போயிடலாம். மேரேஜ்லாம் பெரிய டெசிஷன். பார்த்து நிறுத்தி டெசிஷன்ஸை கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் பெரிய எல்லாம். அப்போ இந்த நிறுத்தி நிதானமாக நான் எப்படி நான் எடுக்கிறது? நிறுத்தி நிதானம்னா உன்னோட 6 சென்ஸையும் யூஸ் பண்ணி உன்னோட ப்ராப்பர் மைண்டு நீ நல்ல மனநிலையில் இருக்கும் போது கூலாக நிதானமாக யோசிச்சு அந்த பர்சனோட நல்லது கெட்டதெல்லாம் யோசிச்சு இதில் எது செட் ஆகும் எது நமக்கு செட் ஆகும் சொல்லிட்டு ஓப்பனாக அந்த பர்சன் கிட்ட போய் எனக்கு உங்களை செட் ஆகாது சாரின்னு சொல்லிட்டு விலகிடணும். இல்லை எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு ஓகேன்னு சொல்லி நெருங்கிடணும். ஓகேன்னு சொல்லி நெருங்கி 100 நாளுக்கு அப்புறம் அப்போ என் உறவு பிரியும், அப்பயும் பிரியும். ஆனால் பிரியறதுக்குள்ளே இந்த பர்சன் எப்படி சமாளிக்கணுன்றதையும் நீ கற்றுப்ப, எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது கற்றுப்ப, இந்த ஃபெயிலியர் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்றதையும் கற்றுப்ப. தெளிவு கொஞ்சம் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.